கனா காணும் காலங்கள் மூலமா தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கின நடிகர் ஸ்ரீ வழக்கு எண் 18 கீழ் 9 படத்துல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. ஓநாயும் மாட்டுக்குட்டியும், மாநகரம், இருகப்பற்று மாதிரியான நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு மக்களால ஒரு நல்ல நடிகர்னு பாராட்டுகளை பெற்ற இவர் இப்போ மனநிலை சரியில்லாம தனியா ஒரு அறையில பரிதாபகரமா வாழ்ந்துட்டு வரது பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இவர் இப்படிதான் வாழ்ந்துட்டு வராருன்னு இவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தாலே தெரியுது. போட்ட துணியவே போட்டுட்டு அவரே தனியா அவருக்காக சமைச்சு அந்த ரூமை விட்டு வெளியவே போகாத மாதிரி தான் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இவர் ஏன் இப்படி ஆகிட்டாரு, என்ன காரணம், இது உண்மையாவே ஸ்ரீயானு பலருமே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இன்னும் சிலர் லோகேஷ் கனகராஜ், சந்தீப் கிஷன், மிஸ்கின் இப்படி ஸ்ரீ கூட ஒர்க் பண்ண பலரையும் மென்ஷன் பண்ணி இவருக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. சிலர் இவர் அதிகப்படியான போதை எடுக்கிறதுனால தான் இப்படி ஆயிட்டாரு, இவருக்கு உடனடியா மருத்துவ உதவி தேவைன்னு சொல்லிட்டு வராங்க. ஸ்ரீயும் பல போஸ்ட்ல லேடி பாய்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, பேசலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பலரும் தனியா இருந்து இவர் ஓரின சேர்க்கையாளர் ஆகிட்டாரு, இவர் பொண்ணா மாறிட்டாருன்னு இப்படி பலவிதமா இவரை பத்தி சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. மேலும் இவர் இப்ப எங்க இருக்காரு, இவருக்கு என்னாச்சுன்னு பலருமே கேட்டுட்டு வராங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா ஸ்ரீயோட உறவினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ நடிச்ச நிறைய படத்துல அவருக்கு சம்பளமே தராம ஏமாத்திட்டாங்க, இதனால ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தாரு. இப்போ அவர் அவரோட ஃபேமிலியெல்லாம் விட்டு டெல்லி போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லாரோட நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் சில மாசங்களாவே மனநிலை சரியில்லாம இருந்தாரு. மனநல மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்தாரு. அவங்க ஃபேமிலியும் முடிஞ்ச வரைக்கும் அவரை குணமாக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வரைக்கும் இவரை பத்தி பொய்யான செய்திகளை பரப்பாதீங்கன்னு ஸ்ரீயோட ரிலேட்டிவ்ஸ் விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் போதைக்கு அடிமையானது உண்மைதான், நிறைய பேர் இது ஸ்ரீ இல்லைன்னு சொல்றாங்க, இது ஸ்ரீ தான், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவனை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டும் வராங்க. ஸ்ரீ நடிச்ச எல்லா படங்களுமே ரொம்பவே நல்ல படங்கள்னு தான் சொல்லணும். இப்போ அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது பலருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும்னு பலருமே இண்டஸ்ட்ரியில உள்ள பல பேரை உதவி கேட்டு கமெண்ட் பண்றாங்க. சிலர் ஸ்ரீக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனா அவர் அதையெல்லாம் கேட்கிற மனநிலையிலேயே இல்லைன்னு அவரோட போஸ்ட் பார்த்தாலே தெரியுது. சீக்கிரமே ஸ்ரீக்கு உதவிகள் போய் சேர்ந்து அவர் நல்லபடியா குணமாகி மறுபடியும் படங்கள் நடிக்க தொடங்குவார்னு நம்புறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.